கவிஞர் லக்ஷ்மிபதி வேலூர். இன்றைக்கு மகான் சேஷாத்திரி சுவாமிகளுடைய பிறந்த நாள், அவதார தினம். மிக சிறிய கிராமத்தில் பிறந்தவர். அண்ணாமலை 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 என்று 3 முறை தனது தாயார் சொல்லிவிட்டு உயிர் துறந்த அந்த நினைவுகளை சுமந்து வயது 19 திருவண்ணாமலை வந்தவர். அன்னை காமாட்சியினுடைய அம்சமாக பக்தர்கள் அவர்களை போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மார்கழி மாதம் அஸ்த நட்சத்திரத்திலே, இதே ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அவர் மறைந்தார், சமாதி ஆனார். ஜனவரி 22 அஸ்த நட்சத்திரத்திலேயே அவர் பிறந்தார். பிறந்தது அஸ்தம் நட்சத்திரம், அவர் மறைந்தது ஒரு அஸ்தம் நட்சத்திரம். பிறந்தது ஜனவரி 22, மறைந்ததும் ஒரு ஜனவரி 4ஆம் தேதி. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சேஷாத்திரி சுவாமிகளுக்கு அடுத்த அந்த ஜீவ சமாதி கோயில்தான் ரமண மகரிஷியுடைய ஆசிரமம். ஆக உலக அளவிலே பக்தர்களை ஈர்த்திருக்கின்ற 2 பெரிய மகான்களுடைய சமாதி கோயில்கள் அருகருகே இருப்பது மிக மிக பெருமைக்குரிய விஷயம். நினைத்தாலே முக்தி தருகின்ற திருவண்ணாமலையிலே இந்த 2 பெரும் மகான்களுடைய சமாதி கோயில்கள் அருகருகே இருப்பதும், கிரிவலத்திலே பக்தர்கள் 2 சமாதி கோயில்களுக்கு சென்று 2 பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்வதும் மிகப்பெரிய பேறுகளுக்கு உரிய விஷயமாகும். தொட்டது துலங்கம். அப்படி சேஷாத்திரி சுவாமிகளை பக்தர்கள் வணங்கினார்கள். பிறகு உலக அளவிலே அவர்களுக்கு பக்தர்கள் கூடினார்கள். அப்படி ஒரு பெரிய மகான் வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற மகான் சேஷாத்திரி சுவாமிகளுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. மகான்களை வணங்குவதால் நமக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும், சக்தி கிடைக்கும். நமது துயரங்களை அவர்கள் காலடிகளில் வைத்து, ஏனென்றால் அவர்கள் இறைவனுடைய தூதர்களாக அப்படி மதிக்கப்படுகின்றவர்கள் மகான்கள் தான் ரமண மகரிஷியும் சேஷாத்திரி சுவாமிகளும். இதில் இன்னொரு பெரிய பெருமை, ரமண மகரிஷி திருவண்ணாமலை பெரிய கோயிலிலே பாதாள லிங்கம் இருக்கின்ற அந்த சந்நிதியிலே சிறிய வயதில், அவரும் 16 வயசில் திருவண்ணாமலை வந்தவர் தான். அப்போ அவருக்கு ஒவ்வொரு சாதாரண கௌபீனம் கட்டிக்கொண்டு அந்த பாதாள விநாயகர் சந்நிதி கீழே அவர் தவம் இருந்தபோது பல்லி பாம்பு பூரா அப்படி அவரை கடித்து கொண்டிருப்பது தெரியாமல் அவரை அங்கேயே தவம் இருந்தவர். அவரை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உலகத்திற்கு முதலிலே இதை மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு மனிதர் மகான் இவர் என்று அறிந்து கொண்டு இவரை மிகப்பெரிய இடத்திலே உட்கார வைத்து இவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்த ஒரு பெரிய மகான் தான் சேஷாத்திரி சுவாமிகள். அவர் பிறந்த நாளில் அவரை வணங்குவோம். நாம் அவரிடத்திலேயும் இருந்து ஆசீர்வாதங்களை பெறுவோம். எங்கிருந்தாலும் அந்த மகான்களடி உயிரோட்டமாக சூக்கும உடம்பிலிருந்து ஸ்தூல உடம்பு தான் அவர்களுக்கு மறைந்ததை தவிர அவர்களுடைய ஆன்மாவும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் இந்த மண்ணை சுற்றி, இந்த மக்களை சுற்றி. நன்றி, வணக்கம்.